இப்ப நான் சொல்ற ஒரு சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பொண்ணா இருக்கீங்க, நாளைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸாம் இருக்கு, ஆனா நீங்க பிரெக்னன்டாவும் இருக்கீங்க, டியூ டேட் நெருங்கிட்டு நாளைக்கே உங்களுக்கு லேபர் பெயினும் வருது. இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நிறைய பேரு இந்த எக்ஸாம் கைவிடுவோம். எங்க ஒரு பொண்ணு அழகான குழந்தைய பெத்தெடுக்கிற எக்ஸாம் எழுதுற. வாங்க அவளோட ஸ்டோரியை பத்தி பார்ப்போம். ஆல்மோஸ்ட் 21 வயசு, இத்தோப்பியாவை சேர்ந்த பெண். அவளுக்கு படிப்புனா ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு இந்த படிப்பு மூலமா அவளுக்கு வாழ்க்கை ரொம்ப நல்லா ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை ரொம்ப இருந்துச்சு. ஜூன் மாசம் அவளோட செகண்டரி ஸ்கூல் எக்ஸாம் வருது. அவளோட எக்ஸாம்க்கு முன்னாடி அவளோட பனி கூட உடைஞ்சிருச்சு. அவளுக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கறாங்க. ஒரு அழகான ஆண் குழந்தைய பெத்தெடுக்கிறா. எல்லாரும் அந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க? ரெஸ்ட் தானே எடுப்பாங்க. ஆனா அல்மாஸ் அதை செய்யல. அதுக்கு பதிலா குழந்தை பிறந்த 30 நிமிஷத்திலேயே அவ எக்ஸாம்காக தயாராகிறா. அவளுடைய கணவனும் அவளுக்கு பக்கபலமா இருந்து ஸ்கூல் அத்தாரிட்டி கிட்ட பேசி அவளோட எக்ஸாம் ஹாஸ்பிட்டல்லே எழுதுறதுக்கு பர்மிஷன் வாங்குறாரு. அவளும் நல்லபடியா எக்ஸாம் எழுதி முடிக்கிறா. வாரங்கள் கடக்குது. அவளோட ரிசல்ட் வருது. அவ அந்த எக்ஸாம்ல அந்த பெயினையும் தாண்டி 75% அவ மார்க் எடுக்கிறா. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, எந்த தடங்கள் வந்தாலும் நம்ம அடையணும்னு நினைக்கிற லட்சியத்தை நம்மளால அடைய முடியும். நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களோட தடங்களா பார்க்காம உங்களோட வாழ்க்கையோட படிக்கட்டா பார்த்து உங்களோட லட்சியத்தை நோக்கி நீங்க போகும்போது கண்டிப்பா வெற்றியை பார்ப்பீங்க.